ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தோசை, இட்லி, சாதத்துக்கெலாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுட்டு இது கூடவே ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயத்தில் செய்கிறதுனால டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அந்த கறியை இப்போ இந்த எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு அப்படியே வேக விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி பெரட்டி மட்டும் விட்டுக்கலாம், தண்ணி எதுவும் ஊற்றாமல். இப்போ மறுபடியும் மூடி போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டோன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி வரும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இதை மறுபடியும் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் நல்லா இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு நல்லா கறியை வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா நமக்கு ஓரளவு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் பேஸ்ட் மட்டும் நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்போ குழம்பு இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா 2 துண்டு தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்போ குழம்பு நல்லா திக்காக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும், அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை மறுபடியும் கலந்து விட்டு மூடி போட்டு மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்து குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் சேர்க்குறப்ப இன்னுமே நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான சிக்கன் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை இப்போ அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சாதத்துக்கு, அப்புறம் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.